சமூக வலைதளங்கள்ல ஆதரவு மக்களை சந்திப்பது, கட்சி வேலைகள், ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை கடந்த ஒரு வருடத்துல அடைந்திருக்கும் உச்சம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த அறிக்கை வெளியாகியிருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் தொடங்கியிருக்க தமிழக வெற்றி கழகம் தான் முதலிடத்துல இருக்கு. பல தலைமுறைகள் கடந்திருக்கும் இந்தியாவுடைய பெரிய கட்சிகளை ஒரே வருடத்துல பின்னுக்கு தள்ளி இருப்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவுமே கருதப்படுது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்குமே ராகுல் காந்திக்கு இளைஞர்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கு. இந்திய அளவுல அதிக செல்வாக்கு இருக்கும் கட்சிகள்ல காங்கிரஸ் 2வது இடத்துல இருக்கு. அடுத்து பிஜேபி பாத்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல அந்த கட்சியுடைய வளர்ச்சி வியக்கத்தக்க வகையில தான் இருக்கு. இந்த ஆய்வறிக்கையில 3வது இடத்துல பிஜேபியுமே இருக்கு. அடுத்ததாக ஜனசேனா கட்சி இருக்கு. நடிகர் பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சி இந்த ஆய்வறிக்கையில 4வது இடம் பிடித்திருக்கு அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. சோ இந்த லிஸ்ட் தற்போது வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சோ அது மட்டும் இல்லாம அடுத்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்து விடுவாங்க போலயே அப்படின்னு பலருமே வாய்ப்பிழக்கும் அளவிற்கு இந்த லிஸ்ட் வெளியாகி இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.